Chapter 10 exercise 10.9 question number 23 and 24 கான solution. Question number 23, P is the amount of certain substance left in after time t. t எனும் நேரத்திற்கு பிறகு மீதமுள்ள ஒரு பொருளின் அளவு P ஆகும். மீதம் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ if the rate of evaporation of the substance is proportional to the amount remaining, பொருள் ஆவியாகும் வீதமானது அந்நேரத்தில் மீதம் இருக்கும் பொருளின் அளவிற்கு விகிதமாக உள்ளது. பொருளின் அளவு P, அது ஆவியாகும் வீதம், அதாவது எவாப்ரேஷன் ரேட் வந்து என்ன அப்படின்னா காலத்தை பொறுத்து மாறுது, நேரம் அப்படிங்கிறதுனால அதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், dP/dt அப்படின்னு சொல்லிக்கலாம். மீதம் இருக்கும் பொருளின் அளவிற்கு விகிதமாக உள்ளது. ப்ரொபோர்ஷனல் டு த அமௌண்ட் ரிமைனிங், அப்போ ப்ரொபோர்ஷனல் டு P அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து dP/dt இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ஈக்குவாலிட்டியை மாற்றணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். அதில் மைனஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ மைனஸ் KP அப்படின்னு சேர்த்துக்கிறோம். ஏன்னா மைனஸ் ஏன் சேர்க்குறோம்னா எவாப்ரேட் ஆகுது, அதாவது ஆவியாகுதல் நடக்கிறது அப்படிங்கிறதுனால அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால இது மாதிரி போட்டுடுறோம். இதே மாதிரி இன்க்ரீஸிங் பாப்புலேஷன் இன்க்ரீஸிங்கில் சம்மில் இதே மாதிரி பார்த்தோம். அதில் அதாவது அது கொஸ்டின் நம்பர் 22, அதில் வந்து நம்ம P = CE/KT கொண்டு வந்தோம். எப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆனிச்சு, அதனால் dP/dt ப்ரொபோர்ஷனல் டு P, அப்புறம் அதை நம்ம என்ன பண்ணோம், KP அப்படின்னு போட்டு கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணி ஆன்சர் P = CE/KT கொண்டு வந்தோம். இங்கே வந்து இன்க்ரீஸிங் இருந்ததுனால நம்ம ப்ளஸ் KP ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ணோம். அதில் A = CE/KT வந்துச்சு. இது கொஸ்டின் நம்பர் 22. இது கொஸ்டின் நம்பர் 23. இதில் வந்து எவாபரேட் ஆகுது, அதாவது டிக்ரீஸ் ஆகுது அதோட அளவு, அதனால் மைனஸ் இருக்குது. அதனால் இதுலேருந்து நமக்கு டைரெக்டாகவே ஆன்சர் போட்டுருவோம். என்ன வரும், P = CE/KT வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அங்கே ப்ளஸ்ஸு KT வந்துச்சு, இங்கே மைனஸ் KT வருது. ஏன்னா இது வந்து குறையுது. அப்போ குறையிற வீதங்களுக்கு வந்து நம்ம மைனஸ் யூஸ் பண்ணுவோம், இன்க்ரீஸிங்க்கு ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால் நமக்கு இப்போ கிடைக்கக்கூடியது வந்து ஆன்சர் வந்து கொஸ்டின் நம்பர் 23க்கு செகண்ட் ஆப்ஷனுக்கு சரியானது. இதை நம்ம வந்து கம்பேர் டு 22 கொஸ்டின் நம்பர் 22ஓட கம்பேர் பண்ணி இதை வந்து ஆன்சரை எடுத்துக்கிறோம், CE/-KT. கொஸ்டின் நம்பர் 22வையும் நம்ம வந்து எக்ஸசைஸ் 10.8 இருக்கக்கூடிய கணக்குகளோடு கம்பேர் பண்ணி தான் அதை போட்டோம். அது நமக்கு தெரியும். அதனால் இது மிகவும் எளிதாக நமக்கு வந்து இந்த ஆன்சர் 2 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். சப்ஸ்டன்ஸ் வந்து லெஃப்ட், அதாவது மீதம் இருக்குது அப்படின்னாலே அது குறைஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 24 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 24, if the solution of the differential equation dy/dx ax + 3/2y + f represents a circle. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் வந்து ஒரு சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஏவோட வேல்யூ என்ன, இந்த வைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு ஒரு வட்டத்தை குறிக்குமானால் ஏயின் மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா அது வந்து ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன்னா அது கம்பேர் பண்ணி நம்ம சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷனோடையோ அல்லது இது ஒரு சர்க்கிள் ஆகிறதுக்கு என்ன நிபந்தனை அப்படிங்கிறத கம்பேர் பண்ணியோ நம்ம ஏவோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னென்னா dy/dx = ax + 3 / 2y + f. வேரியபிள் செப்பரபிள் மெத்தடை யூஸ் பண்ணோம். இதை ஒய் இருக்குது, அதனால் இந்த பக்கம் கொண்டு வந்துடும். அப்போ 2y + f × dy ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன வந்துடும், ax + 3 × dx அப்படின்னு வந்துடும். இதை அப்படியே இன்டகிரேட் பண்ணுவோம். வேரியபிள் செப்பரபிளில் ரெண்டு பக்கம் செப்பரேட்டாக பிரிச்சிட்டோம். இன்டகிரேட்டிங் தொகையிட்டோம்னா என்ன கிடைக்கும், இன்டகரல் 2y + f dy = இன்டகரல் ax + 3 × dx. இன்டகிரேட் பண்ணுவோம், என்ன கிடைக்கும் நமக்கு, 2y அப்படிங்கிறத இன்டகிரேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு y, 2 × y பண்ணால் y²/2, f பண்ணால் fy ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் a × x பண்ணால் x²/2 + 3 × x கிடச்சிரும், ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் 2 கேன்சல் ஆகிடுது. இப்போ இதை வந்து LHS சைடு கொண்டு வருவோம் அல்லது இதை RHS சைடு கொண்டு போவோம். இப்போ =0 அப்படியே இருக்கட்டும். என்ன கிடைக்கும் நமக்கு, ax²/2, அப்புறம் அந்த y² இந்த பக்கம் வந்தால் -y², அப்புறம் +fy இந்த பக்கம் வந்தால் -fy, அதுக்கு முன்னாடி 3x எழுதிக்கும்.
அப்புறம் மைனஸ் எஃப்ஒய் ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்குது. ஈக்குவல் டு 0 இந்த பக்கம் போட்டோம். இப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் 3x மைனஸ் எஃப்ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. இது ரெப்ரசன்ட் ஏ சர்க்கிள் அப்படின்னா எப்போதுமே சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ் ஸ்கொயர்டோட கெழுவும் ஒய் ஸ்கொயர்டோட கெழுவும் சமமாக இருக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர். இது ஒரு வட்டத்தை குறிக்கிறதுனா எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் கெழு. அதாவது திஸ் ரெப்ரசன்ட் ஏ சர்க்கிள் ஒன்லி வென் எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால இங்கே என்ன இருக்கோ அதை வந்து இங்கே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோம். அப்போ a/2 ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்குவோம். அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், a ஈக்குவல் டு -2ன்னு கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ தான் கேட்டாங்க, அதை நம்ம வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி கூட கண்டுபிடிச்சாலும் இதே தான் வரும். ஓகே, இது வந்து எக்ஸசைஸில் சம் நம்பர் 24. இதோட ஆன்சர் வந்து இப்போ -2 செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வகைக்கெழு சமன்பாடு தீர்வை கண்டுபிடிச்சி பார்த்தோம்னா அதுக்கு எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவும் ஒய் ஸ்கொயரோட கெழுவும், அதாவது கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி இதை கண்டுபிடிச்சிட்டோம். இது கொஸ்டின் நம்பர் 24க்கான ஆன்சர். இதுக்கு முன்னாடி 23 வந்து நம்ம 22 கொஸ்டினோட கம்பேர் பண்ணி e⁻−kt குறைகிறதுனால மைனஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டுமே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.